தோசையில் போட்டு தக்காளி தோசையில் போட்டு அப்படியே வரமா சோத்தப்பி வரமா போட்டு ஆன்ல இருக்கணும் அந்த இது நம்ம சார்ஜர் இருக்கு. அதெல்லாம் அந்த பாக்ஸ் தள்ளி விட்டு தள்ளி நல்லா கம்ஃபர்டபுள் இங்கே உள்ள தள்ளி அவ்வளோதான் இதே ஓகே. என்ன அங்கே போட்டேன். மாடல் பண்ண லோடிங் நான் எழுதி தரேன் பண்ணு. நான் கொடுக்குற மாதிரி பண்ணு லோடிங் கம்போசிட் பில்டு ரெண்டு கூட இந்த பக்கத்தில் உட்காருக்கு வசதி அதை தனி பண்ணு. இந்த பேக் தூக்கி அங்கே வச்சுட்டு ஸ்டூல் எடுத்துக்கோ. இங்கே எடுத்து ஃபஸ்ட் ஸ்டூல் லேப்டாப் வச்சு பேக் சேரில் அந்த காட்டு வச்சு லோடிங்கில் வந்து சின்ன வித்தியாசம். ஸ்லாப் லோட் வேண்டாம், சூப்பர் இம்போஸ் லோட். Let's make some ceremony. Hi, sir. Parcel. The 15 days. Never see. Parcel. That's back. சாப்பிட்டா ரெண்டு காட்டுறது பேக் பண்ணி கொடுக்கும். பேக் பண்ணி போட்ட ஒன்று தான் இருக்கு. பேக் பண்ணி கொடுக்கும்.
சிஸ்டம் ரேட் மாத்திருக்கியா? சிஸ்டம் அதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா மட்டும் வரும். ரெண்டு ரன்னர் ஸ்டேட்னு ஒரு ஆப்ஸ் இருக்கு. ஆண்ட்ராய்டு போட்டு பார்த்தா அது போட்டு ரன் பண்ணலாம். சூப்பர் போஸ்ட் லோடு சூப்பர் பிட் லோடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது மட்டும் ஆட் பண்ணி கிளாஸ் லோடு டெபிட் போடணும். கிரியேட் பண்ணதெல்லாம் ரைட்டு. நம்ம அன்றைக்கி மாடல் லோடில் அசைன் பண்ணியா? குரூப் பண்ணுமா லோட் அசைன் பண்ணுமா? குரூப் அசைன் லோட் அசைன் பண்ணியா குரூப்புக்கு? இல்லை பண்ணல. இன்னும் லோடு செகண்ட் பாரு, இன்னும் வரல. 5 பேர் வரணும், 5 பேர் வரணும், 4 பேர் வந்துடும். சரி அப்படியே ஆட் பண்ணது நான் சொல்ற மாதிரி பண்ணணும். எது மிட் லோடு? இது வந்து மிடில், இந்த ரெண்டு ட்ராவல் ஆகுது. இந்த ரெண்டு தானே இந்த மிடில் ட்ராவல் ஆகுது. இது ரெண்டு மேஜர் லோடு கேரியர். அது மாதிரி செய்யணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நான் சொல்ற மாதிரி பண்ணலாம். உன் ஃப்ரெண்ட் என்னாச்சு நேற்று வரல? அப்படியே கேடு ஒருத்தர் நேரம் நிற்கல. கடற்கடன் வந்தாங்க 9:30 9:40 ஃபுல்லாக வந்துட்டாங்க. இன்னைக்கு வரல. 4 நாள் ஃபுல்லாக முடியும் வைக்க முடியும். என்ன பண்ண போறேன்? 4 நாள் இருக்கு. நெக்ஸ்ட் இது இந்த சென்டர் இது மெயின் டீம். அப்புறம் இதே குரூப் பண்ணுங்க. சரி. இது சென்டர் கம்போஸ்ட்
ஒரு நிமிஷம் லேப் எடுத்து அப்படியே பண்ணிட்டியா? சூப்பர் இம்போஸ் லோடு இருக்கா? ஃபர்ஸ்ட் மாஸ் லோட் அசைன்மெண்ட் ரைட் கிளிக் எஸ் டிஃபால்ட் இருக்கும் அது போடும். சப்போர்ட் போட்டியா? சப்போர்ட் போட்டியா? டிஃபால்ட் மாஸ் லோட்ஸ் இல்ல இது வந்து அசைன் தான பண்ண சொன்னேன் நேரா எடிட் பண்ண சொன்னேன். இல்ல கண்ட்ரோல் என் ஸ்கிரிப்ட் ஆகுது கரெக்டாக க்ளோஸ் பண்ணு. இதில் போயிட்டு மாஸ் லோட்ஸ் ரைட் கிளிக் பண்ணு. செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணு. அதை செலக்ட் பண்ணி கீழே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கீழே அது கீழே இருப்பார் லேட்டஸ்ட் டிஃபால்ட் அதான் கொடுக்குறேன் சார். எடுத்துட்டியா? டெக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணு. இப்போ வந்து எந்த டெக் வந்து ஹெவி லோடடாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன செய்யற ஒரு லோட வந்து இப்போ 2 டைப் லோடு கொடுக்கணும் பாரு. எந்த கார்னர் இல்லை சென்டர் லோடு வந்து ஒரு ஹெவியாக ட்ராவல் ஆச்சா அந்த இடத்துல வந்து 125 கிலோமீட்டர்ஸ் பாருங்க டிக்கெட். சார் நார்மல் லோடிங் ட்ராவல் ஆகுது நடந்து போகும்போது வாக்கிங்கில் வந்து ஃபோர்ஸ் நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து 75 கிலோ எவ்வளோ வச்சுருக்கோம் என்ன குறைச்சிக்கலாம் 100 கிலோமீட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். அந்த 1 lakh கிலோமீட்டர்ஸ் அது ட்ராவல் ஆகுது. ஹெவி லோடிங் வந்து 2 or 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நார்மல் லோடிங் 1 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். வந்து எந்த இடத்துல ஹெவி லோடிங் இருக்கும் அது எப்படி தெரியுது? நடந்து போகிறாங்கல்ல நடந்து போகும்போது இந்த இடத்துல ஹெவி லோடிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை சொல் பார்த்துக்கிட்டு லைட் லோடிங் தென் ரோட் சென்டரில் இருக்கிறது ஹெவி லோடிங் இருக்கும். அது மிடில் இருக்க ரெண்டும் இல்லை ஏதாவது ஒரு மிடில் இருக்கிறதுக்கு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். மிச்சம் எல்லாத்துக்கும் 1 கிலோமீட்டர் ஸ்லாப் இருக்கும். ஃப்ரண்ட் லோட் யூனிஃபார்ம் இருக்கும். சொல்கிறேன் என்னப்பா நான் நினைச்சுன்னா நான் பேச முடியாது. நான் பேச முடியும். ஆமாம் இந்த டெக்குக்கு அசைன்மெண்ட்
செல் லோட்ல யூனிஃபார்ம் லோட் 3 and 1 கூட Newton for 30 square. Newton for 3 நியூட்டனா Newton 3000 படம் நியூட்டன்னா 3000 கிலோமீட்டர்ஸ்னா நியூட்டன். ஓகே, நான் அமைக்க போறேன். நான் பேச மாட்டேன், சிக்னல்ல தரேன். இல்லை ஒரு நோட் மாதிரி கூட நான் நோட்ல எழுதி தரேன். அது பண்ணிக்கலாம். சீக்வன்ஸ் எழுதி தரேன். அதுக்கப்புறம் தான் நீ பண்ணணும். இங்கே பாரு, நான் இங்கே பாரு ஸ்லாப் லோடு, அதாவது சூப்பர் டெட் லோடு எடுத்துருங்க. அது வந்து 3 கொடுத்துரு. 3 Newton இருக்குது, 3000 மாற்றிக்கோடு. அது வந்து ஹெவி, நார்மல் வந்து 1000. இது நார்மல் இது இன்னொரு இப்போ அந்த ஃபுல்லு அதாவது லைனில் இருக்காங்க, நார்மல் பேக்கிங் ஆகுது எல்லாம் அவங்க லைனில் கம்ப்ளைண்ட் ஆகிடும். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். எந்த இடத்துல வந்துட்டு லெஸ் அகாமடேஷன் மூமெண்ட் இருக்கோ அது வந்து லெஸ், எந்த இடத்துல ஹெவியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாரு, மிடில் காம்போசிட் பீம் இருக்குல்ல, காம்போசிட் பீமில் ஃப்ரேம் லோடில் பாயிண்ட் லோடு கொடுத்து 0.5 to 1 kN கொடுத்து, புரிஞ்சுதா? அடுத்தது தேர்ட் வந்து டெக் லோட் தான், ஸ்லாப் லோடில். இந்த வாட்டி லைவ் லோடு எடுத்து இதே 3 kN போடு. ஹெவியாக இருக்கிறதுல 1 வந்து நான் எடுப்பேன் போட்டு ரன் பண்ணு. காம்போசிட் பீமுக்கு எதுவும் தேவையில்லை, காலத்துக்கு எதுவும் தேவையில்லை. இதுதான் கான்செப்ட். குட் மார்னிங் டு எவரிபடி. Good morning to everybody. Please respond. Any doubts? No, sir. Almost over. 90% over ஆயிடுச்சு. எதுக்காக உங்களுக்கு உங்க ஒப்பீனியன்ஸ் இருந்தா சொல்லுங்கப்பா. ஒரு 10 நிமிஷம் ஒப்பீனியன் சொல்லுங்க. திட்டுறதுனால திட்டுங்க, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. புரியல எனக்கு, நீங்க சரியா சொல்லி தரல, எதா இருந்தாலும் சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. ஏதாவது சொல்லுங்கம்மா. கிளியரா இருக்கீங்களா? இல்லை எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இப்ப இந்த கிளாஸ் கூட போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது எனக்கு. இந்த சாப்டர்ஸ் புரியலங்கிறவங்க தயவு செஞ்சு சஞ்சய் ராஜ் எல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இடையில உள்ளவங்க வந்து ஆரம்ப நிலையில எத்தனை பேர் இந்த லேட்டா ஜாயின் பண்ணவங்க இருக்காங்க? கொஞ்சம் லிஸ்ட்டுக்கு சொல்லுங்க. சஞ்சய் ராஜ் எனக்கு தெரிஞ்சு ஆரம்ப கிளாஸ்ல ஜாயின் பண்ணாதவங்க. கிருஷ்ணராஜ் ஓகே. சஞ்சய் ராஜ் ஆரம்பத்துல வரலன்னு நினைக்கிறா. சஞ்சய் ராஜ் இன்னொரு மேடம் ஒருத்தவங்க இருந்தாங்களே, அவங்க இன்னைக்கு வரல போல இருக்கு, நேற்று வந்திருந்தாங்க. ராஜேஷ், ரோஹன், யஷ்வந்த், கிருஷ்ணராஜ், இளங்கோ, தினேஷ், சச்சின் தினேஷ், அடுத்தது அஸ்வின் குமார் தெரியும். சஞ்சய் ராஜ் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஐம் ரைட்? சஞ்சய் ராஜ் கொஞ்சம் லைனுக்கு வரீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. ஹலோ சஞ்சய் ராஜ். ஹலோ ஹலோ சஞ்சய் ராஜ்.
ஓகே, பாத்துங்க. அஸ்வின் குமார், பாலமுருகன் சார் சொல்லுங்க. யார் யார் லேட்டா ஜாயின் பண்ணாங்க? 6 மணில இருந்து ஜாயின் பண்ணாதவங்க எத்தனை பேரு? ஆரம்ப கிளாஸ்ல இருந்து இல்லாம நடுவுல வந்து ஜாயின் ஆனவங்க ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்க போல இருக்கு. சார் யார் இது? சஞ்சய் எஸ்டல் சொல்லுங்க. ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு புரிஞ்சதா? சஞ்சய் ராஜ் ஆரம்பத்துல இருந்து புரிஞ்சதா இல்ல ரெவிஷன் ஏதாவது வேணுமா உங்களுக்கு? மெசேஜ் போடுங்க, இல்லாட்டி ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிட்டு லைனுக்கு வாங்க. ஹலோ, கிருஷ்ண அஸ்வின் குமார் சார் சொல்லுங்க சார். உங்க ஒப்பீனியன் என்ன? நல்லதோ கெட்டதோ ஓப்பனா சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க அஸ்வின். முடிஞ்சிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஓவர். இது இன்னும் 4 நாள் இருக்கு, ஆனா முடிஞ்சு போச்சு. 2 கொஸ்டின் கேட்டிருந்தேன், நீங்க ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணல. அதாவது ஆட்டோகேட் பேஸ் பத்தி நான் ஒரு கேட்டிருந்தேன். ஆட்டோகேட் பேஸ் யார் எடுத்தாங்க, எத்தனை எவ்வளவு முடிச்சிருக்காங்கன்னு கேட்டேன். அதுவும் நீங்க சொல்லவே இல்லை அஸ்வின். லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார். சொல்லுங்க அஸ்வின். இப்படி ஆட்டோகேட் பேஸ் யார் எடுத்தா எவ்வளவு எடுத்திருக்காங்க? உங்களுக்கு ஏது ரிவிஷன் வேணுமா ஆட்டோகேட் பேஸ்ல? வேணுங்கிறவங்க மெசேஜ் போடுங்க குரூப்ல. நீங்க சொல்லுங்க அஸ்வின். பாலமுருகன் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா ஆட்டோகேட்? பாலமுருகன் என்னாச்சு, சவுண்ட் பலமா இருக்கு? பாலமுருகன் சொல்லுங்க. சொல்லுங்க சார். ஓகே, ஆரம்பிக்கலாமா? இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க. டவுட்ஸ் இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க, தப்பு இல்ல. 4 நாள் டைம் இருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. என்ன டாபிக் வேணும் பாலமுருகன்? லைனுக்கு வாங்க பாலமுருகன், லைனுக்கு வாங்க. பாலமுருகன் என்னாச்சு? ஏன் ஆடியோல ப்ராப்ளம் இருக்கா? டைப் பண்ணுங்க, மெசேஜ் டைப் பண்ணுங்க, நான் பாக்குறேன், மெசேஜ் பாக்குறேன். 3 கிளாஸ் தான் நடந்திருக்கா? அஸ்வின் குமார், கிருஷ்ணராஜ், any other please come to line. Mahadevan sir, sorry, any other persons? சார் யார் இது? அஸ்வின் குமாரா யாரு? அஸ்வின் தான் சார். சொல்லுங்க அஸ்வின். எத்தனை கிளாஸ் வந்து பாலமுருகன் சொல்றாரு 3 கிளாஸ் தான் நடந்திருக்குங்கிறாரு பேசிக்ஸ். 3 and 4 நம்ம தான் சார் இருக்கோம். இப்போ உங்களுக்கு பேசிக்ஸ் வேணுமா? சொல்லிருந்தீங்கன்னா ஆரம்பத்துல பேசிக்ஸ்லயே போயிட்டு. பேசிக் சொல்ல போனா நம்மளுக்கு டிராயிங் ஸ்கெட்சிங்லாம் இது பண்ணிருக்காங்க, இது பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் எங்களுக்கு இது பண்ணல சார். என்னென்ன சார் டூல்ஸ் நடத்துனாங்க ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க, நான் அப்பதான் அங்க பேச முடியும். இல்ல உங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க பேசுனீங்கன்னா சொல்லுங்க. எனக்கு நடத்துனாங்க சார், பட் எனக்கு ஞாபகம் இல்லை டக்குன்னு. என்னது லயன், சர்க்கிள், ரெக்டாங்கிள் இதெல்லாம் நடத்துனாங்களா? அதெல்லாம் நடத்துனாங்க சார். இது எக்ஸ்டெண்டட் ட்ரிம், ட்ரிம் கட்டு அதெல்லாம் இது பண்ணாங்க சார். அப்புறம் இது என்னது லேயர், டெக்ஸ்ட் அரே, இந்த ஹேச்சஸ் சார். லேயர், டெக்ஸ்ட், ஹேச்சஸ், ப்ராப்பர்ட்டீஸ்.
டெக்ஸ்ட் சொன்னாங்க பட் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லல சார். ப்ராப்பர்ட்டிஸ் லேயர்ஸ் சொல்லல சார். பிளாக்ஸ் சார் பிளாக் பிளாக்ஸா சார்? பிளாக்ஸ் டைனமிக் பிளாக்ஸ் அட்ரிபியூட்ஸ் இல்ல சார். இல்லையா? இதை முன்னாடியே சொல்லலாம்ல. சொல்லியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து எலக்ட்ரிக்கல் கேட்க பதிலாக அதை ஒரு செக்ஷன் ஒரு 4 நாளைக்கு எடுத்துடலாம். என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு 4 நாளைக்கு அதை எடுக்கிறேன். உங்களுக்கு வேணாம், அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிறேன் நான். ஓகே சார். அதான் 4 நாளுக்கு ஆட்டோகேட் பேசிக்ஸ் ஒரு பேட்ச் பண்ணி விட்டுறேன். ஓகே சார். எனி அதர் திங்ஸ் இப்போ இந்த ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. என்ன அந்த ரிப்போர்ட்ஸ் முடிஞ்சாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. நீங்க பர்சனலா நீங்க தான் ரொம்ப இந்த ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆளு. சொல்லுங்க உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு? உங்க புரிஞ்சுதா புரியலையா? இல்ல ஓப்பனா பேசுங்க. கரெக்ட், பயப்படலாம் வேண்டாம். கிளாஸ் புரிஞ்சு சார். பிராக்டிஸ் பண்ணீங்களா சார்? பிராக்டிஸ் கொஞ்சமா சார் பிராக்டிஸ் பண்ணி நிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணியாச்சா? பண்ணிட்டேன் சார். ஓகே. வேற யாராவது உங்க டீம்ல இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்காங்க? தெரியல சார். எனக்கு என்னன்னா உங்களோட இப்ப நத்ரோஸ் இந்த வீடியோ கொஞ்சம் கிடைக்குமா சார்? சரி அனுப்பி வைக்கிறவனுங்க. இதுல என்ன இருக்கு? பட் உங்களுக்கு தான் நெட்வொர்க் இல்லங்கிறீங்களே, எப்படி பண்ணுவீங்க? டவுன்லோட் பண்ணுவீங்க? எல்லாம் இந்த கிட்டத்தட்ட 1 GB கிட்ட இருக்கு. அப்படி இல்ல சார். நான் ஃபியூ டேஸ் இப்போ நெக்ஸ்ட் போன வீக்ல நான் ஊர்ல இருந்தேன் சார். இப்பதான் நேத்து தான் சார் பாண்டிக்கு வந்தேன். அதான் சார். சார் ஒரு நிமிஷம் லைன்ல. ஓகே சொல்லுங்க அஸ்வின் குமார் சொல்லுங்க. போன வீக் நான் இங்க பாண்டியில இல்ல சார், நான் ஊர்ல இருந்தேன். அதனால தான் சார் எனக்கு சிக்னல் அங்க கொஞ்சம் வீக்கா இருந்தது. சரி. நேத்து தான் சார் பாண்டிக்கு வந்தேன். சரி அதுதான் சார். புரிஞ்சதா? கான்செப்ட் புரியுதா? கான்செப்ட் புரிஞ்சுது சார். ஏன்னா கான்செப்ட் புரியாம லேர்ன் பண்றது யூஸ் இல்லாம போயிடும். ஆமா. அதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட். கான்செப்ட் புரியாம லேர்ன் பண்ணீங்கன்னா யூஸ் இல்லாம போயிடும். கான்செப்ட புரியுங்க. அதுக்கப்புறம் வேணா வீடியோஸ் அனுப்பி வைக்கிறத பத்தி எனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே சார். உங்க ஒப்பீனியன்ஸ் எதா இருந்தாலும் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இது ஒன்றும் தப்பு இல்லை. எந்த ஒப்பீனியன்ஸ் எதுவும் இல்லை சார். நல்லா ஸ்மூத்தா சார் போறீங்க. தேங்க்யூ வெரி மச். எனி அதர்ஸ் உங்க இதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் ஏதாவது? பாலமுருகன் ப்ளீஸ் கம் டு லைன். பாலமுருகன் லைன் கார் சொல்லுங்க. பாலமுருகன் லைனுக்கு வாங்குங்க. பேசுங்க. பேசினாதான் தெரியும். மெசேஜ்ல எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு பேசுங்க உங்க ஆடியோவை. எனி அதர்ஸ்? கிருஷ்ணராஜ் வேற யாராவது லைன்ல இருக்கவங்க வாங்க. இளங்கோ, கிருஷ்ணராஜ், ராஜேஷ், யஸ்வந்த் யாராவது ஒருத்தர் லைனுக்கு வாங்க. உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கேக்குது? யாரது? பாலமுருகன். பாலமுருகன் சொல்லுங்க. பாலமுருகன் உங்களுக்கு என்ன ரெபியூட்டேஷன் வேணும்? எனக்கு பேசிக்ஸ் மட்டும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை நடத்தணும். ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி நடத்தினது. வெறும் 3 கிளாஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சரி. அதனால பேசிக்ஸ் மட்டும் நீங்க ஒரு தடவை ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு தடவை இது பண்ண நடத்துறேன். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைங்க. உங்க 15 மெம்பர்ஸ்ல வந்து எத்தனை பேருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேளுங்க. 15 மெம்பர்ஸ். அதர் மெம்பர்ஸ் ப்ளீஸ் அப்டேட் இன் த சாட். உங்களுக்கு பேசிக்ஸ் வேணும்னா தயவு செஞ்சு சாட் பண்ணுங்க. பாலமுருகன் வேறு கேட்கிறாரு, ரிவிஷன் கேட்கறாங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சாட் பண்ணுங்க, இல்ல லைனுக்கு வாங்க. சொல்லுங்க சார். எனி அதர்ஸ்? யார் யாருக்கு ரிப்பீட்டேஷன் வேணுமோ ஜஸ்ட் சாட்ல உங்க மெசேஜை போடுங்க. பேசலனாலும் பரவாயில்ல, சாட்ல மெசேஜ் போடுங்க. முடிஞ்சு போச்சு. என்னையோட முடிஞ்சிடும். மேக்ஸிமம் என்னையோட முடிஞ்சிடும். இன்னும் இன்னைக்கு இப்பயே கூட முடிஞ்ச மாதிரி தான் அது. இன்னும் 4 நாள் இருக்கு. அதுக்கு தான் கேட்கறேன். உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னா கேட்டு வாங்கிங்க. ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கு. ஹலோ, லைனுக்கு வாங்க சார்.
இப்ப ஆரம்பிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு பாலமுருகன் ப்ளீஸ் கம் டு லைன். ஹலோ, எஸ் சார். எஸ் சார். நீங்க எதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? இல்ல சார், இன்னும் சொல்லல. அதனால ஆனா ஆல்ரெடி சேலம் செட் சொன்னேன். என்னங்க நான் வேணா பர்மிஷன் கேட்கவா சார்? பர்மிஷன் கேட்டு தாங்க பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே ஒருத்தர் எடுத்திருக்காங்க. நான் அதே ரெப்பிடேஷன் நீங்க கேட்கும்போது அவங்க டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் ஆகணும், நான் எங்க ஆளுங்கள்ட்ட பர்மிஷன் ஆகணும்ல. ஓகே சார், நான் சார் கிட்ட சொல்றேன். சார்ட்ட சொல்லிட்டு வேணா Yes, sir. இந்த 4 நாள் எதிர்க்கு 4 நாள் ரிவிஷன் மாதிரி தான் எடுத்தா எடுக்கணும். அது ஆட்டோகேட் பேசிக்ஸ் எடுத்து விட்றேன், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. ஓகே சார். பட் நீங்க பெர்மிஷன் வாங்கிங்க. பெர்மிஷன் வாங்காம நான் எதுவும் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? எஸ் சார். பெர்மிஷன் வாங்கிங்க. எல்லாத்தையும் ஒரு வார்த்தை ஒப்பீனியன் கேட்டுங்க உங்க டீம்மேட்ஸ் கிட்ட. நியர்லி 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் அவங்களோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன்ஸ் கேட்டுங்க. கிளாஸ் எடுக்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் நோ அப்ஜெக்ஷன். ஓகேயா? ரிஃப்ரெஷ் பண்ணி விடுறேன். எனி அதர்ஸ் Yes, sir. ப்ளீஸ் கம். எனி அதர்ஸ் ப்ளீஸ் கம் டு த லைன். இல்லை மெசேஜ் போடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து பேசிக்ஸ் பார்க்கலாம். நேற்று வந்து ரிப்போர்ட்ஸ் வரலையும் முடிச்சாச்சு. ரிப்போர்ட்ஸ் முடிச்சு ரிப்போர்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் தனியாக எடுத்து அனுப்பணும். ரிப்போர்ட்ஸ் முடிச்ச பிறகு என்ன பண்ணணும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அஸ்வின் குமார், பாலமுருகன், யாராவது எனி அதர் கம் டு த லைன். இப்போ ஒரு எஸ், யாராவது? என்ன வேணும்? கிருஷ்ணராஜ் என்ன சொல்லுங்க. கிருஷ்ணராஜ் பசங்க அலோவ் பண்ண சொல்றாங்க சார். அதான் சார். எதுக்கு? பசங்க மீட்டிங் ஜாயின் வராங்க சார். அதனால தான் சார். அவங்க வந்து அந்த வெயிட்டிங் ரூம்லயே காட்டுதா சார். இல்லையே, எனக்கு வெயிட்டிங் ரூம் காட்டலையே. வெயிட்டிங் ரூம் தான் எனக்கு மெசேஜ் வந்துருமே. எல்லாமே வெயிட்டிங் ரூம்ல இல்லையே. இல்ல சார். இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, வராங்க. இப்பதான் வருது மெசேஜ், எனக்கு வருது, லேட்டா வருது. ஓகே சார். நான் அலோவ் பண்றேன். ஓகே. சாரி. ஓகே, லெட் us start. இப்போ பார்க்க போறது என்னன்னா, இப்போ வந்து ரிப்போர்ட்ஸ் பார்த்தாச்சு. ரிப்போர்ட்ஸ்ல யாரும் டவுட் கேட்கல. ஸோ கிளியரன்ஸுங்கிற ஒரு இதை எடுத்துக்கிறேன். இது கடைசியா பாத்தீங்கன்னா இப்போ வந்து என்னன்னா, நெக்ஸ்ட் ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை முடிச்சுட்டு தான் இதுல வரணும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க என்ன கண்ட்ரோல்ல இருக்கோம் நம்ம? என்ன கண்ட்ரோல்ல இருக்கோம்? எக்ஸ்போர்ட் டு ஸ்ப்ரெட்ஷீட் சார். எக்ஸ்போர்ட் டு ஸ்ப்ரெட்ஷீட் ஒன்றும் கிடையாது. ஒரு மாடல் பண்றோம், மாடலுக்கான டீடைலிங்ஸ் எடுத்துட்டு ரன் பண்ணிட்டு அதுல வச்சிருக்கீங்கல்ல வயர்ஸ், காம்போனன்ட்ஸ், அந்த டீடைல்ஸ், ரெஃபரன்சஸ் எல்லாம். புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா புரியலையா? அதுல என்ன பண்ண போறோம்? அதை ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு மாத்துறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னா அப்படியே டயக்ராம்ஸ் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிட்டு இருக்க முடியாது. சில காம்போனன்ட்ஸ், சில டீடைல்ஸ், நம்பர் ஆஃப் வயர்ஸ், இதெல்லாம் எனக்கு வேணும். இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷனை ஒரு கிளைண்ட்டுக்கோ இதுக்கோ அனுப்பும்போது நான் வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டை மாற்றி கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் டு ஸ்ப்ரெட்ஷீட். இதில் என்னென்ன கேட்குது பாருங்க. காம்போனன்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஒன்லி, காம்போனன்ட்ஸ் ஒன்லைன் காம்போனன்ட்ஸ், டெர்மினல் ஸ்டாண்ட் அலோன்ஸ். இப்போ ஒரு டயக்ராம்னு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனியாக நான் கொடுக்கணும். நீங்க அந்த இண்டிவிஜுவல் ஐட்டத்தை எடுத்துங்க. நீங்க பிஎல்சி மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா பிஎல்சி ஐட்டம்ஸ் மட்டும் டிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் பிஎல்சியும் யூஸ் பண்ணியிருக்கேன், சைமல்டேனியஸா அதர் ஜென்ரல் ஸ்கீமேட்டிக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இதையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஜென்ரல் ஆல்னு கொடுத்துட்டேன்னா ஆல் பிலோ எல்லா ஐட்டம்ஸும் அது செலெக்ஷனுக்கு வந்துடும். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக் ஐட்டம் எனக்கு தேவைப்படுது, இங்க வந்துருங்க. என்ன கேக்குது? ஹலோ, என்ன கேக்குது? ஜெனரல் டேட்டா சார். ஜெனரல் டேட்டாஸ்ல என்ன கேக்குது பாருங்க. ப்ராஜெக்ட் வைஸ் ஆக்டிவ் டிராயிங் கேக்குதா? எஸ் சார். நான் டோட்டல் ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணா டோட்டல் ப்ராஜெக்ட்டையும் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் டிராயிங்னா ஆக்டிவ் டிராயிங். அப்படி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2 ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணும். ஒன்னு எக்ஸல், இன்னொன்னு எம்எஸ் ஆக்சஸ், மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ். எக்ஸல் நம்மளுக்கு எக்ஸலே எடுத்துக்கிறோம்.
இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும் நான் எல்லாமே எனக்கு ஸ்கீமேட்டிக் ப்ளஸ் பேனல் லேஅவுட் எல்லாமே எனக்கு வேணும். நான் அப்படியே கொடுத்துட்டேன். செலக்ட் பண்ணுறேன், எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு கஸ்டமருக்கு அதாவது டீட்டெயில்ஸ் அனுப்பும் பொழுது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம கொடுத்தாகணும். கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்க. என்ன கேட்குது பாருங்க, எக்ஸல் ஃபைல் கேட்குதா? டெஸ்க்டாப்ல ஸ்டோர் பண்ணியிருக்கா? கீழே பாருங்க, கீழே கமெண்ட் பார்ல பாருங்க. இப்போ என்ன செய்யறேன், நியூ ஷேர் கொடுக்குறேன். உங்களுக்கு எக்ஸல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நியூ ஷேர் ஸ்க்ரீன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, ஐஎஸ்சி டெமோ .xls. இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான மொத்த இன்ஃபர்மேஷன் இதுல இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, சொல்லுதா? ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸோட ஃபுல் இன்ஃபர்மேஷன், டெர்மினல்ஸ், பிஎல்சி மோட், பிஎல்சி காம்போனன்ட்ஸ், பிஎல்சி இன்புட் அவுட்புட் டிஸ்கிரிப்ஷன். அடுத்தது பாருங்க, என்னது இது, சிக்னல்ஸ், ஒயர் சிக்னல்ஸ். அடுத்தது ஒயர் நம்பர். நெக்ஸ்ட் பேனல் லேஅவுட் காம்போனன்ட்ஸ், பேனல் லேஅவுட் டெர்மினல்ஸ். எல்லாம் தனித்தனியாக அதே பிரித்து கொடுத்துருச்சு. இதை நீங்க வந்து யாருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அனுப்பணுமோ இங்கே செக் பண்ணிட்டு எடுத்து அனுப்பிச்சுக்கலாம். புரிஞ்சதா புரியலையா? பாத்துங்க. இது வந்து நார்மல் ஷேரிங் கொடுக்கறது. சப்போஸ் எனக்கு வந்து அந்த எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு இங்க ஒரு கான்செப்ட் கொடுத்துரு பாருங்க. சப்போஸ் நான் எக்ஸல்ல இருக்க டேட்டாவை நான் வந்துட்டு டிராயிங்லயும் வைக்கணும். இங்க இருக்கு பாருங்க, என்ன இருக்கு ரிப்போர்ட்ஸ்ல, இன்சர்ட் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் டேட்டா. இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய டெமோ பிஎல்சி .xls ஒரு ஃபைல் இருக்கு, அதை எடுத்துக்கிறேன். இதுல என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும், புட் ஆன் த டிராயிங். ஓகே பண்ணிட்டு இப்படி உள்ளார வைங்க. இந்த பிரிண்ட் பண்ணவும் செய்யலாம், இல்லை தனியாகவும் காட்டலாம். இங்க போய் பாருங்க, நான் என்ன ஸ்கீம் எடுத்திருக்கணும் அந்த ஸ்கீமோட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும், டிராயிங்ல வந்து பிளேஸ் ஆயிடும். அடுத்தது யூனிட் ப்ரோ எக்ஸ்போர்ட். இந்த கான்செப்ட் எல்லாம் யூனிட் ப்ரோக்கு நான் மாற்றணும். இந்த மொத்த ப்ராஜெக்ட் யூனிட் ப்ரோவை சேவ் பண்ண போறேன். டூ வால் ஹியர். இது எல்லாத்தையும் டாப்ல இருந்து எடுத்துட்டு யூனிட் ப்ரோ ஃபைல்னு சொல்லுவாங்க. அதை இது வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் ஃபார்மேட்ல அது இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் எடுக்கும்போது இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லொகேஷன் கேட்குது பாருங்க, யூசர்ல வச்சுக்காம டெஸ்க்டாப்ல வச்சுக்கிறேன். ஃபார்மேட் இஸ் XSY, ஐசி டெமோ .xsy. இது ரெஃபரன்ஸா வச்சு நம்ம எந்த டிராயிங் வேணாலும் இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து டிராயிங் ஃபைல்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரெட்ரைவ் பண்ணி XSY ஃபார்மேட்டை கொண்டு போயிடும். அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் செக்டார் முடிஞ்சு போச்சு. எக்ஸ்போர்ட்ல நான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் எக்ஸல் ஷீட் கொடுத்தேன். அடுத்தது பாருங்க,
இன்னொரு ஆப்ஷன்ஸ் அவனுக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆட்டோடெஸ்க்ல. என்னது? ஹலோ, அப்டேட் ஃப்ரம் ஸ்ப்ரெட்ஷீட் சார். எஸ். இப்போ கஸ்டமருக்கு நான் வந்து என்ன செய்வேன்னா, ஒரு ப்ராஜெக்ட் அனுப்ப முடியாத கண்டிஷன் வரும்போது நான் எக்ஸல் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஹலோ, எக்ஸல் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம்ல, சார் அதை எடுத்து இப்போ நான் இப்போ இருக்க பாருங்க, இதில் நான் என்ன செய்யறேன், நியூ டிராயிங் எடுத்துக்கிறேன். சம் நேம் எடுத்திருக்கேன், கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற டிராயிங்கில் எக்ஸிஸ்டிங் டிராயிங்கில் கேட்டோம்னா உங்களுக்கு குழப்பம் வந்துடும். இப்போ எம்டி டிராயிங் இருக்கு பாருங்க, எதுவுமே இருக்கா, காம்பனன்ட்ஸ் இருக்கா? நத்திங். இல்லை புது ப்ராஜெக்டே ஓப்பன் பண்ணீங்க, இதில் போயிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்க எக்ஸல் வச்சிருக்கமா கடைசியா ஐஇசி டெமோ, எஸ் சார். இதில் வந்து கரண்ட் ஷீட் வேணுமா, இது வேணுமா, டூவால். இப்போ 4 ஸ்கீமேட்டிக் மட்டும் இப்போ கேட்டுக்கிறேன் சாம்பிளுக்கு பாருங்க. கிரியேட் ஆகுதா? இம்போர்ட் ஆகிடும். நம்ம கொடுத்தீங்களா ஷீட் ப்ராஜெக்ட் செட்டிங், ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 லைக் திஸ், இது ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகி உள்ளார வரும். புரிஞ்சுதா புரியலையா? அவங்கள்ட்ட ஆட்டோகேட் ஃபைல்ஸ் இருக்கு, அதாவது ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் ஃபைல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. புரிஞ்சுதா புரியலையா? எஸ் சார். இது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸில் சாரி எக்ஸ்போர்ட்டில் அப்டேட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் டேட்டா பேஸ் டேட்டா பேஸ்லேருந்து நம்ம எடுத்து உள்ளார கொண்டு வரதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரேர், நம்ம எக்ஸல்லேருந்து கொண்டு வரது ஈஸி, இது செய்யலாம். நெக்ஸ்ட் கேஸ் நேற்று பாலமுருகன் கேட்டுட்டு இருந்தது சார், பாலமுருகன் அஸ்வின் குமார் கேட்டிருந்த ப்ராஜெக்ட். இப்போ ஒரு ஸ்கீமேட்டிக் இருக்கு, இங்க லோட் ஆகுது. இப்போ முதல்ல கொடுத்த கமாண்டை இன்னும் லோட் முடியல. இப்போ முடிஞ்சிச்சா? இப்போ பாருங்க, இன்னும் முடியல. அந்த என்னென்ன ஷீட்ஸ் அதில் வச்சிருந்தோமோ அது எல்லாமே ரீலோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க, வேற வழியே இல்லை. முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன சார், யாராவது ஒருத்தர் அப்டேட் பண்ணுங்க சார். அஸ்வின் குமார், எனி அதர்? இப்போ வந்து ரிப்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட் அந்த கஸ்டமருக்கு எப்படி சப்ளை பண்ணுங்கிறதுலாம் நான் கொடுத்துட்டேன். செக் பண்ணுறது எப்படிங்கிறது சொல்லி கொடுத்து இன்னைக்கு காலையில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படிங்கிறது சொல்லி கொடுத்துட்டோம். இதில் அடுத்தது என்ன வருது, இதில் வந்து எக்ஸ்போர்ட் எக்ஸல்ல என்ன செஞ்சோம்? எனிபடி? காம்பனன்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ல எக்ஸல்ல மாற்றி அது கஸ்டமருக்கு சப்மிட் பண்ணி அந்த எக்ஸல்லேருந்து அவர் ப்ராஜெக்டை மாற்றிப்பார். ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்தது எனக்கு டிராயிங்ஸே நான் எக்ஸ்போர்ட் டைரக்டாகவே அனுப்பணும்னா 3 ஃபார்மேட்டில் அவங்க வச்சிருக்காங்க. மேலே கொடுக்குறாங்க பாருங்க, நேற்று கேட்டீங்கல்ல அஸ்வின் குமார், இங்கே இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. இது வந்து பிரிண்டிங் செக்டர்னு சொல்வது என்னங்க, வந்து கஸ்டமருக்கு வந்து சும்மா அதாவது 2 டைப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒன்று நம்மளோட செக்கிங் இன்ஜினியர், இன்னொன்று கிளைண்ட்டு, அடுத்தது வந்து இது மேனுஃபேக்சரர். ஏன்னா சார் இதில் ஸ்கீமேட்டிக் போது மேனுஃபேக்சரர்ஸும் உள்ளார வருவாங்க. ஒத்துக்கிறீங்களா? ஹலோ, இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒரு நம்மளுடைய பர்சனுக்கு சப்மிட் பண்ணணும் டாக்குமெண்ட்ஸை பிடிஎஃபாக மாற்றி கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து செக் பண்ணால் போதும், காம்பனன்ட்ஸ் ஜென்ரல் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும் போதும். பப்ளிஷ் டு பிடிஎஃப் டிடபிள்யூஎஃப் டிடபிள்யூஎஃப்எக்ஸ். யாருக்காவது ஐடியா இருக்கா? வாட் இஸ் திஸ் ஒன்? சொல்லுங்க. பிடிஎஃப் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஹலோ,
DWF drawing web format AutoCAD supportable. Suppose ஒரு செக் பண்ணு நோ ப்ராப்ளம் செக் பண்ணிக்க. DWFங்கிறது ஆட்டோகேட் இப்போ ஆட்டோகேட் டிராயிங் வச்சிருக்கீங்க, ஒரு இஷ்யூஸ் இருக்கு. என்ன இஷ்யூஸ் வரும்னா வெர்ஷன் இஷ்யூஸ் ஒன்று இருக்கு. அவங்களுக்கு வந்து நார்மல் ஃபைலாக சப்போஸ் ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் கூட இல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி ரெண்டு டைப் கண்டிஷன்ஸ் உண்டு. ஒன்று அவங்கள்ட்ட ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலே லோயர் டு ஹையர், ஹையர் டு லோயர் இருக்கு. ஹையர் டு லோயர்னா பிரச்சனை இல்லை, லோயர் டு ஹையர்னா பிரச்சனை இல்லை, டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஹையர் டு லோயர்னா நீங்கள் என்னாகும், அடாப்ட் ஆகாது. அதுக்கு டிடபிள்யூஎஃப் அந்த எங்கே வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம். அந்த வந்து டிடபிள்யூஎஃப் கேன் பி சப்போர்ட்டட் இன் த மெக்கானிக்கல் ஃபார்மேட்ஸ் ஆல்சோ, மெக்கானிக்கல் அண்ட் அதர் எலக்ட்ரிக்கல் ஃபார்மேட்ஸ். எலக்ட்ரிக்கல் ஃபார்மேட்ஸ் வேற என்ன சப்போர்ட் பண்ணும், ஐடியா இருக்கா? அதான் சொன்னல, ஆர்கேட், E-Plan, ஆர்கேட், பிசிபி, பிஎல்சி, ஸ்கடா, டிசிஎஸ், இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிடபிள்யூஎஃப் சப்போர்ட் பண்ணும். டிடபிள்யூஎஃப்எக்ஸ்னா டிராயிங் வெப் ஃபார்மேட் எக்ஸ்டெண்டபிள். இது ரெண்டு ஃபார்மேட் இருக்கு. இதுல வந்து எந்தெந்த இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன்னு இருக்கு. ஒரு இப்போ நான் கம்மியாவே கொடுக்குறேன், இந்த செலக்ட் பண்ண ஐட்டம்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இதுல போயிட்டு ஓகே பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல ஒன்று மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆனா போதும், அந்த ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் வேணும் எனக்கு, எடுத்துக்கிறேன். ஓகே பண்ணுங்க. இங்க இருக்கு பாருங்க, என் கொஸ்டின் கேக்குது பாருங்க, வாட் ஆர் ஆல் த ஐட்டம்ஸ் டு பி எக்ஸ்போர்ட்டட்னு கேக்குது பாருங்க. எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு கேக்குது பாருங்க. என்ன கேக்குது, மாடல் டேப், மாடலை நம்ம பண்ணியிருக்க டிசைன் ஆர் ஃபர்ஸ்ட் லேஅவுட். லேஅவுட் நம்ம மல்டிபிள் லேஅவுட்ஸ் வச்சிருக்கலாம். எது ஃபர்ஸ்ட் லேஅவுட்டா இருக்கோ அந்த லேஅவுட்டை முதல்ல எடுத்துக்கும். நம்ம மாடல்ல பண்ணியிருக்கிறது இப்போ கொடுக்கறது எப்பயுமே பெஸ்ட். அடுத்தது கீழே வருது பாருங்க ஃபார்மேட், பிடிஎஃப், பிடிஎஃப், டிடபிள்யூஎஃப், டிடபிள்யூஎஃப்எக்ஸ், 3 ஃபார்மேட் இருக்கு பாருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஃபார்மேட் வேணும்? இப்போ ஜஸ்ட் பிரிண்டபிள் ஃபார்மேட், இமேஜ் மட்டும் வேணும் கொடுக்குறேன். சப்ஸ்டியூட் ட்ரூ ஃபாண்ட்ஸ் ஃபார் த எஸ்ஹெச்எக்ஸ் ஃபாண்ட் டைப்ஸ். இப்போ நான் வந்துட்டு ஒரு டிசைன் பண்ணும்போது அதுக்கான ஃபாண்ட் டைப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அது புக் மார்க்ஸ், சம் ஐடென்டிட்டி லொகேஷன், பேரண்ட் சைல்ட் லிங்க்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ வருது பாத்தீங்களா, இங்க வந்து நோ எரர்னு இருக்கணும், வந்துடுச்சு. பிரிண்ட் பண்ண சொல்றேன். iecdemo.pdf சேவ் ஆகுது பாருங்க. அது மல்டிபிள் ஷீட்ஸ். ஆச்சா, இப்போ பாருங்க, iecdemo.pdf இங்க வச்சோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓ, இன்னும் பிளாட்டிங் முடியலன்னு சொல்லுது. வெயிட் பண்ணுங்க. அதாவது ஆக்சுவலா இது வந்து பிளாட்டிங்கிறது வேற, ஆட்டோகேட்ல பிளாட்டிங்கிறது நார்மல். இது கீழே ஓடிட்டு இருக்கு பாருங்க. இந்த பப்ளிஷிங் என்னன்னா பிடிஎஃபா பப்ளிஷ் ஆகுதுன்னு அர்த்தம். இது முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு வரும், அது வெயிட் பண்ணி ஆகணும் நம்ம.
ஹலோ ஓகே 7 ஓகே முடிஞ்சிச்சுன்னு சொல்லுது. இப்போ போய் பாருங்க டெஸ்க்டாப்பை. ஐஏஎஸ்ஏ demo.pdf. இப்போ வந்திருக்கு பாருங்க. ஸ்கீமேட்டிக்ல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. தெரியுதா? எனிபடி ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். அஸ்வின் குமார் ஆர் எனி அதர்? எஸ் சார். தெரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் இந்த சார். மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கும். இது வந்து பிடிஎஃபா பிரிண்ட் ஆயிடும். அடுத்தது நெக்ஸ்ட் கேஸ் என்ன பண்ண போறோம்னா, ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு கஸ்டமருக்கு கிளைண்ட்டுக்கு அனுப்ப போறோம், ஆன்லைன்ல அனுப்புறோம், டேட்டா லாஸ் இல்லாம போகணும். வேற இப்போ என்ன பண்ண போறோம், பப்ளிஷ் டு வெப். இது எந்த இடத்துல வேணுங்கிறது, இது வந்து நார்மலா மை டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு. இப்போ என்ன செய்யறோம், டெஸ்க்டாப்ல சம் நேம் கொடுத்துக்கிறேன். இது எந்தெந்த காம்பனண்ட் எனக்கு வேணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இது HTML பேஜ், நெட் பேஜா மாறிக்கும். இப்ப கேக்குது பாருங்க. இது வந்து பேனர். பேனர்ங்கிறது நத்திங் பட் லொகேஷன், டெக்ஸ்ட் வெப் லொகேஷன் எங்க இருக்குங்கிறது. இது நார்மலா ப்ராஜெக்ட் ஃபோல்டர்லயே தான் இருக்கும். டைட்டில் 1 என்ன இருக்கும், டைட்டில் 2 என்ன இருக்கும். இதுல வந்து மாடல் நான் சேவ் பண்ணது, மாடல் இருக்கிறது நான் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் பில்ட் இன்ட்ரா டிராயிங் சர்ஃப் பிக் லிஸ்ட். சர்ஃப்னா எலிமெண்ட்ஸ் செக் பண்றது. அலோ drag and drop for the straight information web page கொடுத்துருக்கனா. பாருங்க, ஒவ்வொன்றத்தையும் ஓபன் பண்ணி ஆன்லைன் பேஜா மாத்திரும். மாறுது பாருங்க.
இப்போ ப்ரிவியூ கொடுத்து பாருங்க. என்னாச்சு? இப்போ டெஸ்க்டாப்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ண ஃபோல்டர்ல இருக்கான்னு பாருங்க. டிராயிங்ஸ் இப்போ இங்க இருக்கு பாருங்க, AW publish.html. இது எதுல ஓபன் பண்ணணும்ங்கிறது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ல ஓபன் பண்ண சொல்றேன். வந்திருக்கா? அஸ்வின் குமார் தெரியுதா? அஸ்வின் குமார் எஸ் சார். ஸ்கிரீன் வந்திருக்கா? எஸ் சார். இது மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். சம் ப்ராப்ளம் வந்திருக்கு ப்ரௌசரில். ஸோ இதான் கான்செப்ட். இது வந்து HTML பேஜாக வந்துடும். அடுத்த கான்செப்ட் ஜிப். சப்போஸ் வந்து சப்போஸ் ஃபைல் சைஸ் இஸ் டூ ஹெவி, இப்போ என்ன செய்வீங்க? கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புவீங்களா? எஸ் சார். கம்ப்ரஸ். இது வந்து நார்மலாக எப்படி கம்ப்ரஸ் பண்ணுவீங்க ஆட்டோகேட் ஃபைல்ஸ் எல்லாம்? ஆட்டோகேட் ஃபைல்ஸ் எப்படி கம்ப்ரஸ் பண்ணுவீங்க? நார்மலா வெளியில வச்சு ஜிப் ஃபார்மேட்டை வச்சு பண்ணுவீங்களா? இப்ப இதுலயே பண்ணலாம். ஜிப் ப்ராஜெக்ட்னா இது WinZip ஃபைல் இன்ஸ்டாலேஷன் பண்ணலன்னு சொல்லுது. ஸோ எனிதிங் WinZip ஃபைல் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம்னா அது இங்க வந்து டைரக்டா WinZip ஃபார்மேட்ல இன்ஸ்டால் ஆயிடும். இந்த என்னுடைய சிஸ்டத்துல வந்து WinZip இன்ஸ்டாலேஷன் ஆகலன்னு சொல்லுது. தட் இஸ் லைக் WinZip இல்ல WinRAR ஃபைலோ இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். வேற ஒன்றும் கிடையாது. இதான் வந்து இப்போ ப்ராஜெக்டை வந்துட்டு கண்டினியூஸ் பண்ணி அனுப்புறது. அடுத்தது வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே சொல்லுங்க. ஹலோ ஹலோ. இதுல என்னன்னா நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. யாருக்காவது ஐடியா இருக்கா? அஸ்வின் குமார் சார் சொல்லுங்க. இப்போ இந்தியாவில் என்ன லாங்குவேஜ்ல நம்ம சாஃப்ட்வேர்ஸ் அடாப்டேஷன் பண்ணுவோம்? பைத்தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ். நம்ம இங்கிலீஷ் செட்டிங்ஸ் தான் நம்ம நார்மலா ஃபாலோ பண்றது. லோக்கல் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் அடாப்டேஷன் கிடையாது. கிடையாதா? ஹலோ. இப்போ வரும்போது இப்போ ஒரு அப்படி இந்தியன் ப்ராஜெக்ட்குள்ளார பண்ணா பிரச்சனை இல்லை. இந்தியாவில் பண்ணுறவங்க இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் தான் அடாப்டேஷன் ஆயிடும். செட்டிங்ஸ் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆமாண்ணா இல்லையா? சப்போஸ் நம்ம அப்ராட் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து வருது. இப்போ என்ன சொல்றோம்? நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? இப்போ இந்தியாவில் வந்து அசம்பிளி ஒர்க் மட்டும் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். எந்த கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, மொபைல் ஃபோனா இருந்தாலும் சரி, டெலிவிஷனா இருந்தாலும் சரி, அசம்பிளி ஒர்க் மட்டும் தான் நான் பண்றேன்னு சொல்லியிருக்கோம். அப்ப போர்ட்லாம் எங்கேருந்து ரெடி ஆகி வருது சொல்லுங்க. போர்டு எங்கேருந்து வருது? நம்மளுக்கு இம்போர்ட்டட் ஐட்டமா தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் போர்ட்ஸ் எல்லாத்தையுமே. நம்ம வந்து இந்தியாவில் வந்து இந்தியன் மேனுஃபேக்சர் கிடையாது. அப்ப இந்தியாவில் இருந்து வரலன்னா எங்கேருந்து வருது அந்த போர்ட்ஸ்லாம் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. சைனீஸ்ல இருந்து சொல்லமா? ஹலோ. எல்லாமே சைனால இருந்து இம்போர்ட் ஆகுது. சைனீஸ் மேனுஃபேக்சர் ஐட்டம் தான் நம்ம உள்ளுக்குள்ளார வச்சுக்கிட்டு இருக்கோம்.
இப்ப சைனீஸ் எந்த லாங்குவேஜ்ல அடாப்டேஷன் பண்ணுவாங்க செட்டிங்ஸ் எல்லாத்தையும், டிராயிங்ஸ் செட்டிங்ஸ் எல்லாத்தையும்? அவங்களுடைய ஓன் லாங்குவேஜ் தானே சைனீஸ். சைனீஸ்ல 3 ஃபார்மேட் இருக்கு. அப்போ ஒரு சாஃப்ட்வேருக்கு 3 ஃபார்மேட் அவன் வச்சிருக்கான். அப்ப நீங்க எந்த ஃபார்மேட்ல அனுப்புறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அந்த சைட் காம்போனன்ட்ஸ் டூலார் இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஃபார்மேட்டுக்கு வராங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறேன். சொல்லுங்க பாஸ். ஹலோ. இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ். இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ்ல அவன் கன்வர்ஷன் பண்ணி அனுப்பிச்சா தப்பிச்சிங்க. கன்வர்ஷன் பண்ணி அனுப்பலனா உங்களுக்கு சைனீஸ் கமாண்ட்ல வந்துட்டு இருக்கும். நம்ம லாங்குவேஜ் நாம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கான டூல்ஸ் தான் இப்ப நான் கொடுத்துருக்கிறது. லாங்குவேஜ் கன்வர்ஷன். இந்த டூல் வந்து என்னன்னா, இது ஒரு ஆட்டோகேட்ல இந்த கான்செப்ட் கிடையாது. இதுல லாங்குவேஜ் கன்வர்ஷன்ல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டா கரண்ட் டிராயிங்கா 2 இடத்துல பண்ணணும். ஒன்னு சைனீஸ்காரன் இல்ல எந்த கண்ட்ரில வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்களோ, இந்த டயக்ராம்ஸ் ரெடி பண்றாங்களோ அவங்களே கன்வெர்ட் பண்ணணும். இல்ல அதுல பாத்தீங்கன்னா இல்ல நம்ம ரிசீவ் பண்ற இடத்துல நம்மளே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மறந்துருந்தாலும் கூட. அது என்ன செய்யணும்னா ப்ராஜெக்ட் இல்ல ஆக்டிவ் டிராயிங் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இதுல எனக்கு இங்கிலீஷ்ல இருக்கு. இப்ப நான் இங்க இருந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். இங்கிலீஷ்ல இருந்து இங்க என்ன லாங்குவேஜ்க்கு கேக்குது பாருங்க. ஹலோ. இங்கிலீஷ்ல இருந்து எந்த லாங்குவேஜ்க்கு போச்சு? ஜப்பானீஸ் லாங்குவேஜ்ல இருக்கு. இப்போ எந்த லாங்குவேஜ் பை டிஃபால்ட்டா சப்போர்ட் பண்ணுவோம்னா டியூ ஜெர்மன், சிம்பிளிஃபைட் சைனீஸ், இங்கிலீஷ் யூகே, ஸ்பானிஷ், சிஹெச்டி சைனீஸ் ட்ரெடிஷனல். சொல்லலாமா? சார் இதுல வந்து என்னென்ன டீடைல்ஸ் ஆல்னு சொன்னதுனால எல்லா இதுல வந்து என்ன பண்ண போறோம், நம்ம எந்த லாங்குவேஜ்ல இருந்து எந்த லாங்குவேஜ்க்கு மாத்தணும் கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. என்னென்ன டயக்ராம மாத்த போறேன். இப்ப நான் 2 3 சாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இதுல என்னன்னா நம்ம வந்து கொடுத்திருக்க டயக்ராம் வச்சிருக்க காம்போனன்ட்ஸ் கோடிங்ஸ்னு சொல்லுவாங்க. காம்போனன்ட்ஸ் கோடிங்ஸ், காம்போனன்ட்ஸ் டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஏன்னா இப்போ வந்து இதையும் ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா நம்ம இந்தியாவில் இன்வெஸ்டட் கம்பெனிஸ்ல வந்து எலக்ட்ரானிக் அசம்பிளி கம்பெனிஸ்ல எந்த மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இஸ் ஃப்ரம் எச் கண்ட்ரி சொல்ல முடியுமா? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, தெரியலையா? எலக்ட்ரானிக் மேஜர் இன்வெஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா சோனி, எல்ஜி, சாம்சங், இன்னும் 2 ஐட்டம் இருக்கு. சாம்சங், சோனி எந்த குரூப், எந்த கண்ட்ரியோட ப்ரொடக்டிவிட்டி? ஜப்பான். சாம்சங் ஜப்பான், சாம்சங் சவுத் கொரியன், தாம்சன் சவுத் கொரியன். இந்தியாவில் தே ஆர் ரன்னிங் த ப்ரொடக்டிவிட்டி இன் இந்தியா. பட் இது எடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா கிடையாது. புரிஞ்சுதா? இப்ப வரும்போது இது மாதிரி இருக்கிறத என்ன செய்யணும், கன்வர்ஷன் பண்ணி கொடுத்துடணும் உங்களுக்கு. ஓகே பண்ணுங்க. மாறிடுச்சு பாருங்க. இதை சேவ் பண்ணி வைக்கணுமா? சேவ் சர்ஃப்னா சேஞ்சஸ் எந்தெந்த காம்போனன்ட்ஸ் மாத்தணுமோ அதே எடுத்துக்கிச்சு. அப்படி இல்லையா சர்ஃப் பண்ணி நீங்களே எடிட் பண்ணி மாத்திக்கலாம். சேவஸ் இது ரிப்போர்ட் நம்மளுக்கு இருக்கும். ஐஇசி டெமோ டாட் நீங்க வந்து ஆட்டோகேட்ல ரன் பண்றதா இருந்தா டாட் ஸ்கிரிப்ட் எஸ்சிஆர்னு போடுங்க. இல்ல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா போடுறதா இருந்தா டாட் டிஎக்ஸ்டின்னு போட்டு எடுத்துங்க. டெக்ஸ்ட் ஃபைல் இல்ல எஸ்ஏஆர் ஸ்கிரிப்ட் ஃபைல். ஸ்கிரிப்ட் ஃபைல்ல ஆட்டோகேட் இன்சர்ட் பண்ணி அதை ரன் பண்ணிக்கலாம். இந்த காம்போனன்ட் எப்படி பண்றோங்கிறதுக்கு. இதுக்கு என்ன செய்வேன்னா
கொடுத்துட்டேனா .scr முடிஞ்சு போச்சு. டிரான்ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டா மாத்திக்கிறது. பிரிண்ட் பண்ணுமா, அதை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் பிடிஎஃபா. அந்த பிடிஎஃப்க்கு ஒரு காப்பி, ஸ்கிரிப்ட் ஒரு காப்பி அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரன் ஆகும்போது அவங்களுக்கு ரன் ஆயிடும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லாமல் அந்த லாங்குவேஜுக்கு போகும். அதே மாதிரி அங்கேருந்து வரக்கூடியதை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இதை இம்போர்ட் பண்ணி அதை மாற்றுறதுக்கு இதான் யூஸ் பண்ணணும். அடுத்தது லாங்குவேஜ் கன்வர்ஷனில் செட்டிங்ஸ் இங்கே போய் பார்த்துங்க. இப்போ எந்தெந்த லாங்குவேஜுக்கு அவங்க கொடுத்துருக்காங்கங்கிறதுக்கு அங்கேயே வச்சுருக்காங்க. இப்போ என்ன செய்யலான்னா ஆடியோ லாங்குவேஜ் தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் உள்ளார ஆட் ஆயிருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க தெரியும். வந்திருக்கு பாருங்க, இருக்கா? டிரான்ஸ்லேஷன் ஆஃப் எமர்ஜென்சி ஸ்டாப். இதுக்கு என்னன்னா ஒரு லாங்குவேஜ் இம்போர்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான டைப்பிங் கோட் ஆர் கீபேட் கோடிங் சொல்லுவாங்க. அதை நீங்க இன்சர்ட் பண்ணிட்டு தான் அதுக்குள்ள இதில் கொண்டாந்து வைக்கணும். இப்போ நான் சாம்பிள்னு கொடுக்குறேன், பட் ஆக்சுவலா செட்டிங்ஸ் இருக்கணும் உள்ளுக்குள்ள. வந்திருக்கு பாருங்க, நம்ம கொடுத்துருக்கிறது அங்க வந்துடும். புரிஞ்சுதா புரியலையா? செஞ்சுட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் அண்ட் எக்ஸைட் கொட்டன் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகாது செட்டிங்ஸ். இது மாதிரி எந்த லாங்குவேஜ் ஆனாலும் ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். லோக்கல் லாங்குவேஜஸ். புரிஞ்சுதா புரியலையா பாஸ்? ஹலோ, புரிஞ்சதா புரியலையா? எஸ் சார், புரியுது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ எலக்ட்ரிக்கல் கேட் ஆல்மோஸ்ட் ஓவர். எலக்ட்ரிக்கல் கேட்ல வந்து இன்னொரு மேஜர் போர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் போர்ஷன் தான். கன்வர்ஷன் டூல்ஸ். இது வந்து இப்ப லாங்குவேஜ் கன்வர்ஷன் பார்த்தோம். லாங்குவேஜ் இல்லாம நல்லா புரிஞ்சுக்கணும். லாங்குவேஜ் இல்லாம எனக்கு இது வேணும், சம் டேக் கோட் கன்வர்ஷன். இப்போ என்னன்னா காம்போனன்ட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. நம்ம இந்த ஒரு காம்போனன்ட் நம்ம இந்தியாவில் ஒரு இந்தியன் சப் கான்டினென்ட் டீல் பண்றது வந்துக்கும் சைனீஸ் சப் கான்டினென்ட்ல டீல் பண்றதுக்கோ இல்ல ஜப்பானீஸ்ல டீல் பண்றதுக்கோ வேரியேஷன் இருக்கும். உண்டா இல்லையா? காம்போனன்ட் டிசைனிங், காம்போனன்ட் பேட்டர்னிங் சொல்லுவாங்க. அதை காம்போனன்ட் பேட்டர்னிங் இந்தியாவில் ஒரு மாதிரியா இருக்கும், அங்கே ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த கன்வர்ஷன் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கன்வர்ஷன் டூல்ஸ் மதியானம் பார்க்கலாம் நம்ம. பாலமுருகன் கம் டு த லைன். பாலமுருகன் அண்ட் அஸ்வின் குமார் யாராவது ஒருத்தர் லைனுக்கு வாங்க. எஸ் சார். யார்? பாலமுருகன் அஸ்வின் குமாரா? பாலமுருகன். உங்க ஹெச்ஓடி டிஎல் உங்க கன்சர்ன் ஸ்டாஃப் கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கிக்கங்கம்மா. இன்னைக்கு மதியானம் கூட எடுக்கிறேன் நான். அதாவது அதை பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை. ஓகே சார். எஸ் சார். வித்தவுட் தர் நாலேஜ் இல்ல இங்க வித்தவுட் எத்னோடெக் நாலேஜ் அந்த எந்த ஆக்டிவிட்டிஸும் நான் பண்ண முடியாது. உங்க ஸ்டாஃப் கிட்ட சொல்லி எத்னோடெக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நான் பண்ணிடுறேன். சரியா? புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். ஏன்னா அவங்க நாலேஜ் இல்லாம நான் எந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை ஆயிடும். நானே உங்கள்கிட்ட இவர்கிட்ட சொல்றேன், உமாசங்கர் சார்ட்ட சொல்றேன். நீங்களும் உங்கள்கிட்ட உங்க ஹெச்ஓடி கிட்ட சொல்லுங்க. ஓகேயா? எனி டவுட்ஸ்? இல்ல சார், டவுட். ஓகே, பாத்துங்க. 98% ஓவரேஜ். ஈவினிங் ஆஃப்டர்நூன் செஷன் பார்ப்போம். ஓகே. ஓகேம்மா.